சொல்லுவது ஏனென்றால் கர்த்தர் உங்கள் எல்லாரையும் நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவர் வந்தது தேவன் உலகத்திலே உள்ள ஒவ்வொருவரையும் நேசிக்க அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பது அவருடைய நோக்கம். அந்த கல்வாரி சிலுவிலே ஆண்டவர் மரித்தது நம்ம எல்லாருக்காகவும் அவர் நமக்காக மரித்த தேவனாயிருக்கிறார். உங்கள் ஒருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. அதனால் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே கஷ்டத்திலும் கண்ணீர்மத்திலும் நீங்கள் இருக்கும்போது உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே வரும் என்று உங்களை கூப்பிடுகிறார். அதனால் தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லியிருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தை நேசித்து ஒவ்வொரு மனிதனையும் நேசித்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அதனால் நாம் அவருடைய பாதத்திலே வந்து அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் கண்ணீரோடும் துக்கத்தோடும் வேதனையோடு இருந்தால் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து அவருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபம் செய்யும் போது அவருடைய சமூகத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் அற்புதத்தின் தேவனாயிருக்கிறார். அதனால் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தை நேசித்த தேவன். அதனால் கர்த்தருடைய வசனம் அது உண்மையும் உத்தமும் உள்ளது. அதனால் அவருடைய பாதத்திலே வந்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். ஆண்டவர் ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவிலே ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் அவர் எல்லாருக்காகவும் அந்த ரத்தத்தை சிந்தினார். அதனால் அவருடைய பாதத்திலே வந்து அவருடைய வசனத்தை கேட்டு ரட்சிப்பை அடைந்து அந்த பரலோக ராஜ்யத்திற்கு அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டும் என்பதே அவருடைய ஒரு நித்திய நோக்கமாயிருக்கிறது. அதனால் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் உங்களுடைய வசனத்தை அவருடைய வசனமானது புடமிடப்பட்டது, அவருடைய வசனம் உண்மை உள்ளது, அவருடைய வசனம் சக்தி உள்ளது. அதனால் நீங்கள் அவருடைய பாதத்துக்கு வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமென்.